ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சக்தி வாய்ந்த பெண்மோகன மையை தான் பார்க்க போகிறோம். அதாவது அதுலேயும் அதர்வனத்தில் வரக்கூடிய ஒரு கருமுறையை தான் பார்க்க போகிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு மோகன முறை. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இந்த முறையை அனைத்து சாமானிய மக்களும் செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள் சொல்லுவாங்களா, முக்கியமான பொருளுங்கிறது அனைத்து சாமானிய மக்கள் கைக்கும் கிடைக்காது. அதை அவங்க எடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த முறையை நாங்கள் ரகசியமாக வச்சுருந்த முறை. நாங்களே எங்கள் உண்மையான சிஷியர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த முறையை சொல்லியும் கொடுப்போம், மையும் நாங்கள் கொடுப்போம். மற்ற அனைத்து சாமானிய மக்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இந்த முறை வச்சு வாங்குறவங்கள தவறான வழிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இந்த மை முறைகளை. இதை முடியும் நினைக்கிறவங்க அரைச்சி பாருங்கள். பெரும்பாலும் இந்த ஃபீல்டில் உள்ளவங்க தான் இந்த மை முறையை அரைக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னது போல தான், இதற்கு பயன்படுத்திய ஒரு முக்கியமான பொருள் அனைத்து சாமானிய மக்களாலும் எடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். இருந்தாலும் முடியுங்கிறவங்க எடுத்து பயன்படுத்துங்க. நீ என்னன்னா நினச்சிக்கங்க, பெண்மோகன மையில் நிறைய முறைகள் இருக்குது. ஆனால் இது மட்டும் தான் ஆரம்பத்தில் சொன்ன மறைக்கப்பட்ட ஒரு மை முறை. காரணம் என்ன அப்படின்னா, இதை நீ வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல சம்மந்தப்பட்டவங்க உங்கள்கிட்ட அப்படியே மயங்கி போய் பேசுவாங்க. சரிங்களா? அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மோகனம் ஏற்படும். இந்த முறையை நீங்கள் யார் மேலே அதாவது நீங்கள் பயன்படுத்திட்டு யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மோகனம் ஏற்படும். சரிங்களா? அதாவது செக்ஸு காம எண்ணங்களை தூண்டி விடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. அதாவது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா உண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது உண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மாடு, ஆடு, நாய் மேலெல்லாம் இருக்கும். அதாவது உண்ணி அப்படின்னா அதை பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடும். அதாவது வேகமாக ஓடும். அதுதான் உண்ணி. சில இது ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு மொத்தமாக உருண்டையாக இருக்கும். அது பிடிச்சி விட்டிங்கன்னா ஓடாது. அது பேனுன்னு சொல்லுவாங்க. அது உண்ணி வகையில் வராது. நான் சொல்கிற உண்ணி சப்பையாக இருக்கும். இப்போ நீங்கள் பிடிச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடும். அதுதான் உண்ணி. இந்த உண்ணி நீங்கள் எது மேலேருந்து எடுக்கணும் அப்படின்னா பாம்பினுடைய உண்ணி தான் எடுக்கணும். சில பேருக்கு ஆச்சரியம், நம்ப மாட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பாம்பு மேலே உண்ணிலாம் இருக்குமா அப்படின்னு சந்தேகம் ஏற்படும். நம்ம அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன். அதாவது தெளிவான ஃபோட்டோ ஒன்று போடுறேன். பாம்பு மேலே உண்ணி இருக்குமா, அப்படி இருந்தால் அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோவே நான் தெளிவாக நான் போடுறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம எடுக்க போகிறது ஒரு பாம்பினுடைய உண்ணி. அதாவது பாம்பு மேலே அந்த உண்ணி இருக்கும். அந்த உண்ணி தான் எடுக்க போகிறோம். அந்த உண்ணி சாதாரண உண்ணி கிடையாது. அதாவது இணை சேர்ந்த உண்ணிம்பாங்க. அதாவது 2 உண்ணி சேர்ந்த மாதிரியே இருக்கும். ஒன்று மேலே ஒன்று உட்கார்ந்துருக்கும். அதான் இணை சேர்ந்த உண்ணி. அந்த உண்ணியில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற உண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது கீழ்ப்பகுதியில் உண்ணி தான் பெண் உண்ணி. சரிங்களா? அந்த உண்ணி தான் எடுக்க போகிறோம். வெறும் ஒரு உண்ணி கிடச்சாவே போதும். அந்த ஒரு உண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஒரு பௌர்ணமி நாளில், அதாவது பௌர்ணமி நாளில் நிலா வெளிச்சத்தில் முடிஞ்சால் அந்த மைய முறையை அரைக்கலாம். முடியாதவங்க வீட்டிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மைய முறையை அரைக்கணும். இதுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாள் மட்டும்தான். மற்ற எந்த நாளையும் நீங்கள் கண்டிப்பாக அரைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கருவு மொத்தை செடி, தொட்டால் சினிங்கி செடி, சென்னாயுடி செடி, இந்த 3 செடியும் முறைப்படி காப்பு கட்டி சாவு நிவர்த்தி போக்கி இதனுடைய வேர் மட்டும் எடுத்துக்குங்க. சரிங்களா? இதனுடைய வேர் மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 வேரையை பச்சை கருப்புரம் போட்டு கருக்கி வச்சுக்குங்க. சரிங்களா? கருக்கி வச்சுக்கிட்டு கல்வத்துக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா முறைப்படி சுத்தி பண்ணி சாவ நிவர்த்தி போக்கி பலி ஒன்று கொடுத்து நெய்தீபம் ஒன்று பக்கத்தில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு இந்த 3 வேரையும் அதில் போட்டு ஃபஸ்ட்டு அஞ்சனைகளை சேர்த்துக்குங்க. இந்த 3 வேரையும் சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட நவகோல மையின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மையை சேர்த்துக்குங்க. அது கூட அந்த உண்ணியை சேர்த்து நல்லா அரைங்க. நல்லா மை பக்குவத்து அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட பார்த்தீங்கன்னா அத்தர், புனுங்கு, சவ்வாது, கோரசனை, கஸ்தூரி, சரிங்களா, எல்லாம் சுத்தமானதாக இருக்கணும். இதை தரமானதாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு 3 சொட்டு கல்லுன்னு சொல்லுவாங்க, சுத்தமான கல், ஒரு 3 சொட்டை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய இந்த மையை ஒரு ஆண் தான் அரைப்பாங்க. உங்களுடைய வலது கால் கட்டை விரல் அதனுடைய ரத்தம் ஒரு 2 சொட்டு இதை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மை பக்குவத்துக்கு அரைங்க. ஒரு தாமரையில் வலிச்சு, சரிங்களா, ஒரு செப்புடப்பால் எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு வாழையில விரித்து பச்சரிசி பரப்பிடுங்க. பரப்பினதுக்கு அப்புறமேட்டு இது பக்கத்தில் கல் வைக்கணும். சரிங்களா? கல் வைங்க. கல் முடியாதவங்க பால் வைங்க. சரிங்களா? பால் வச்சுட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை கண்டிப்பாக 10,8 ஊர் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் இந்த உரு கொடுக்குறப்ப வந்து கழுத்தில் வந்து கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருக்கணும். வெள்ளை நிற வஸ்திரம், அதாவது வெள்ளை நிற உடை வந்து கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். 10 உரு வந்து பொறுமையாக மைய பார்த்த மாதிரி உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன மண் கலையத்தில், எப்படி சின்ன மண் கலையத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நவதானியத்தை ஃபுல்லாக அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு இந்த மை டப்பாவை வந்து நல்லா மூடாக்க போட்டு மூடிட்டு, கலையத்தோட வாய் பகுதியை நல்லா மூடிட்டு, காளி கோயில் இருக்கும் பார்த்தீங்களா, காளி கோயில், அங்கே போயிட்டு குழி தோண்டி, ஒரு சின்ன குழி தோண்டி அதனுடைய வாசலில் வந்து புதைச்சிட்டு வந்துடுங்க. முடிஞ்சால் சின்ன ஒரு படையல் போடுங்க, இல்லை சின்னதாக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுங்க. 21 நாள் கழித்து அந்த மையை போய் எடுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் முடிஞ்சால் சின்ன படையல் போடலாம், இல்லைனா ஒரு சின்ன அபிஷேகம் ஒன்று பண்ணிவிட்டு அந்த அந்த கலையத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். கலையத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மையை வந்து ஒரு 3 முறை மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மை முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மையை வச்சுட்டு நீங்கள் யார் மேலே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க, அதாவது எந்த பெண்கள் மேலே போய் நிற்கிறீங்களோ அந்த பெண்கள் உங்களுக்கு வசியம் இல்லை மோகனமாகி போவாங்க. அதாவது உங்களை பார்த்த உடனே காம எண்ணங்கள், காம சிந்தனைகள், காம உணர்வுகளை வந்து செக்ஸ் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து தூண்டி விடும். அதாவது அவங்க கண்ணை பார்த்து நீங்கள் பேச அதாவது ரொம்ப தூரம் இருக்கிறவங்க நேரம் ஆக அவங்க அருகில் வருவாங்க, உங்கள் பக்கத்தில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை புத்தியை வந்து கட்டுப்படுத்தும். அதாவது நம்ம என்ன பேசுகிறோங்கிற விஷயமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க உடல் வந்து உஷ்ணம் ஏற்பட்டு அது என்ன ஆகுனா காம சிந்தனத்தை வந்து காமத்தை வந்து தூண்டும். இது வந்து நீங்கள் வந்து பெண்கள்கிட்ட தான் இது வந்து பயன்படும். கண்டிப்பாக ஆண்களோ மற்றவங்க மேலெல்லாம் பயன்படாது. ஒரு ஆண் பெண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பெண்மோகன மை, சரிங்களா? இது மற்ற ஆண்களுக்கு பயன்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படாது. இது பெண்கள் மேலே மட்டும் இந்த முறை வந்து பயன்படும். இது ஆரம்பத்தில் சொன்னது போல தான், இது அனைத்து சாமானிய மக்களும் இந்த முறையை வந்து அரைக்க முடியாது. இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அரைக்கலாம், சரிங்களா? இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அரைக்கலாம். நாங்கள் யாரும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும்தான் வந்து சிஷியருக்கு மட்டும் தான் நாங்கள் வந்து கொடுப்போம். இது வந்து மறைக்கப்பட்ட முறை, இதை நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, முடியுங்கிறவங்க செஞ்சு பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறை. மோகன முறையில் வந்து நிறைய முறைகள் இருக்குது, சரிங்களா? ஆனால் இது வந்து மறைக்கப்பட்ட முறை, ரொம்ப ரகசியமாக நாங்கள் வச்சு பயன்படுத்தி இருக்கிற முறை. பயன்படுத்தி பாருங்கள். தயவுசெய்து நல்ல விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.